கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 8:1 இப்படி சொல்லுகிறார், 8:9 இப்படி சொல்லுகிறார். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காலை எழுந்த உடனே ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம யோசித்து பார்க்கிறோமா? அவர் செய்த கிரியைகளை நாம் பார்க்கிறோமா? தன் விரல் நுனியில் அவ்வளோத்தையும் உண்டாக்கி கரங்களில் வைத்திருக்கிறாராம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், பூமி எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவன். அதைத்தான் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். பிரியமானவர்களே, அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விரல் நுனியில அவ்வளோத்தையும் படைத்து தன் கரங்களிலே வைத்திருக்கிறார். மனுபுத்திரனை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க கர்த்தரை மேன்மையா பார்த்தா இந்த பிரச்சனை, போராட்டங்கள்லாம் இதை நம்மளை ஒன்றும் பண்ணிக்கிடாதுங்க. வியாதி, கடன், இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணிக்கிடாது. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவன் நம்மோடு இருக்கிறார். மனுஷங்க போராடினாலும் நம்மகிட்ட ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, சர்வ வல்லமையில தேவன் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் விவரிக்கிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விவரிங்க, நீங்கள் அப்படி தியானிங்க, வசனத்தை படிங்க. கடைசி நாட்களில் மகிமை உங்களை தொடும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி வல்லமை இறங்கட்டும். இப்படி நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். இப்படி நாமத்தை தியானிக்கட்டும். பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.